நான் தமிழ் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூறியது போல எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு பட்டம் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ரூபாய் 4000 மாத நிவாரண உதவியாக தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக நிறைய பேர் கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் இருக்கா, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ரெனியூல் பண்ணாமல் இருந்தால் புதுசாக பண்ணுங்கள், ஏற்கனவே அந்த வருஷத்துலேயே பண்ண முடியுமா நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுடைய 10th 12th நீங்கள் படித்த டிகிரியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்தவங்களும் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணணும். இது இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சு. இந்த ஆன்லைனில் புதுசாக பதிவு பண்ணணும்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டுடைய ப்ரூஃப் என்னங்க, இது இருந்தால் போதும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பொது சேவை மையம் அல்லது இ சேவை மையத்துக்கு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த 4000 ரூபாய் உதவித்தொகை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. இதை பற்றின முழுமையான முறைப்படியான ஜிஓவை இன்னும் அமைந்திருக்கிற இந்த புதிய அரசு இன்னும் அறிவிக்கல. அதனால இதுக்கான நிபந்தனைகள் என்னென்ன, இதுக்கான விதிவிலக்குகள் என்னென்ன, இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு நம்ம இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னொரு விஷயம், ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதே நிவாரண தொகையை 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. டிகிரி முடிக்கிறவங்களுக்கும் சரி, 12th முடிச்சவங்களுக்கும் சரி. ஆனால் இப்போ அதை 3000 4000 தரேன்னு சொல்லியிருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப அதிகமாக இதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு இந்த தொகை வாங்கணும்னா நீங்கள் இப்போ எந்த வேலையிலுமே இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு வருமானமுமே இருக்கக்கூடாதுன்னு அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கணும். எல்லாருமே வழங்குவாங்களான்னு பார்த்தோன்னா டவுட்டு தான். பார்ப்போம். முறைப்படியான ஜீவ வாட்டம் வந்துட்டுனே அதுக்கு உண்டான அழகான ஒரு வீடியோவை உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழ்.